இந்த பறவைகள் ஆப்பிரிக்காவோட பொக்கிஷம்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. ஆப்பிரிக்கா சுற்றுச்சூழல் அமைப்புகளோட சமநிலையை பராமரிக்கிறதுல இந்த கொக்குகளுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. விதைப்பரவல்லையும் பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுலையும் இந்த பறவைகளோட பங்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. ஆப்பிரிக்காவோட ஈரநிலங்கள் மற்றும் புல்வெளிகளுடைய சுற்றுச்சூழலுக்கு இவை ரொம்பவே உறுதுணையாக இருக்குங்க. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பறவைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்கிறது ரொம்பவே கவலை அளிக்கிற விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா சாம்பல் நிற மாஹேம், அதாவது கிரே கிரவுண்டு கிரேன்ஸுடைய எண்ணிக்கை மொத்தமாகவே 35,000க்கும் குறைவு. அதில் சவுத் ஆப்பிரிக்கன் கிரே கிரவுண்டு கிரேன்ஸு வெறும் 3,000 இருந்து 4,000க்குள்ளே தான் இருக்குது. துரிதமாக செயல்பட்டு நம்ம இதை பாதுகாக்கலைன்னா இந்த கம்பீரமான பறவை வெறும் படங்கள்லையும் புத்தகங்கள்லையும் மட்டும்தாங்க இருக்கும். நைஜீரியா மற்றும் உகாண்டா நாட்டோட தேசிய பறவை இந்த கிரவுண்டு கிரேன் தாங்க. இவ்வளவு ஏன், உகாண்டா நாட்டோடைய தேசிய கொடியில் கூட இந்த பறவையை பார்க்கலாம். உகாண்டா, நைஜீரியா, காம்பியா, செனிகல், மாலி, டான்சானியா, ஜாம்பியா, லெசத்தோ, மால்தீவ்ஸ், ரொமேனியா, பல்கேரியா, கம்போடியா, கேம்ரூன், ருவாண்டா, ரஷ்யா மற்றும் இன்னும் பல நாடுகள் இந்த பறவைகளுக்கு தபால் தலைகள் வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு வனமும் வானமும் பகுதியில் இந்த அரிய வகை பறவையை பற்றி நிறைய புது தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.